Hello everyone, welcome to English with Bava. Today நான் உங்களுக்கு 5 happy feeling sentences சொல்லி தர போறேன். இந்த 5 happy feeling sentences கத்துக்கோங்க. அப்புறம் நீங்க எப்போலாம் ஹாப்பியா இருக்கீங்களோ அப்போலாம் இந்த சென்டென்ஸை யூஸ் பண்ணிக்கங்க. இப்போ கிளாஸ்க்குள்ள போலாமா? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். ஐ எம் so happy. நீங்க எப்போலாம் ஹாப்பியா இருக்கீங்களோ அப்போலாம் ஐ எம் so happy அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட், நான் மிகவும் உற்சாகமாக இருக்கிறேன். ஐ எம் ரியலி எக்ஸைட்டட். ரிப்பீட் ஆஃப்டர் மீ. ஐ எம் ரியலி எக்ஸைட்டட். இப்போ நீங்க எதுக்காவது ஒரு ஆர்வமா இருக்கீங்க, ஐயோ நீங்க ஒரு வெளியில போக பிளான் பண்ணிருக்கீங்க, அதுக்காக நீங்க எக்ஸைட்டடா இருக்கும்போது ஐ எம் ரியலி எக்ஸைட்டட் அப்படின்னு சொல்லலாம். இது என் நாளை இனிமையாக்கியது. திஸ் மேட் மை டே ஸ்பெஷல். எக்ஸாம்பிள், இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது உங்களுக்கு ஒரு கிஃப்ட் பண்ணுறாங்க, இல்லை ஒரு சாக்லேட் வாங்கி தர்றாங்க, அதனால நீங்கள் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா திஸ் மேட் மை டே ஸ்பெஷல் அப்படின்னு நீங்கள் இங்கிலீஷில் சொல்லலாம். ரிப்பீட் ஆஃப்டர் மீ. திஸ் மேட் மை டே ஸ்பெஷல். வெரி குட். நெக்ஸ்ட், நான் மிகவும் நன்றியுடன் இருக்கிறேன். ஐ எம் ரியலி கிரேட்ஃபுல். ஐ எம் ரியலி கிரேட்ஃபுல். ரிப்பீட் ஆஃப்டர் மீ. ஐ எம் ரியலி கிரேட்ஃபுல். இப்போ யாராவது உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட நீங்கள் ஐ எம் ரியலி கிரேட்ஃபுல் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, நான் மிகவும் பெருமையாக உணர்கிறேன். ஐ ஃபீல் ஸோ ப்ரவுட். ஐ ஃபீல் ஸோ ப்ரவுட். ரிப்பீட் ஆஃப்டர் மீ. ஐ ஃபீல் ஸோ ப்ரவுட். ஓகே, இப்போது நீங்கள் ஒரு டீச்சராக இருக்கீங்க, உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்காங்க, அப்போது நீங்கள் இந்த சென்டென்ஸ் சொல்லலாம். ஐ ஃபீல் ஸோ ப்ரவுட். நீங்கள் எங்கெல்லாம் பெருமையாக உணர்றீங்களோ அப்போல்லாம் இந்த சென்டென்ஸை யூஸ் பண்ணலாம். ஓகே, டுடே 5 சென்டென்ஸ் பார்த்தோம், ஹாப்பி ஃபீலிங் சென்டென்சஸ். இப்போது நான் அது தமிழில் சொல்லுவேன், நீங்கள் இங்கிலீஷில் சொல்லணும். இங்கிலீஷில் டைப் பண்ணிகிட்டே வாங்க கமெண்டில். நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு, இது என் நாளை இனிமையாக்கியது. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்? வெரி குட். திஸ் மேட் மை டே ஸ்பெஷல். நெக்ஸ்ட்டு, நான் மிகவும் உற்சாகமாக இருக்கிறேன். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்? கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு, நான் மிகவும் நன்றியுடன் இருக்கிறேன். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்? கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு, நான் மிகவும் பெருமையாக உணர்கிறேன். ஐ ஃபீல் ஸோ ப்ரவுட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் 5 ஹாப்பி ஃபீலிங் சென்டென்ஸை கற்றுக்கிட்டோம். இதை தினமும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எப்போல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி சென்டென்ஸ் தமிழில் யூஸ் பண்ண தோணுதோ அப்போல்லாம் இங்கிலீஷில் ட்ரை பண்ணுங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இங்கிலீஷ் வித் பவா சேனலை. கமெண்ட்டில் எந்த சென்டென்ஸ் பிடிச்சதுன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.